வினாலக்கம் 1 கமலன் ஒரு வாரத்தின் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை செலவு செய்த பண விவரம். திங்கள் செவ்வாய் சமமான பணத்தொகையை செலவு செய்தான். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் திங்கள் செலவு செய்த பணத்தொகையின் 2 மடங்கை செலவு செய்தான். வெள்ளிக்கிழமை அன்று புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் செலவு செய்த பணத்தொகையின் அரைவாசியை செலவு செய்தான். அவன் திங்கட்கிழமை செலவு செய்தது ரூபாய் 30 ஆகிய 5 தினங்களாக செலவு செய்த மொத்த தொகை யாது? இத முதலாவது சொல்லிட்டாங்க. கமலா ஒரு வார்த்தை திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் செலவு செய்த பண விவரம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப திங்கள்ல இருந்து வெள்ளி வரையும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அத சொல்லியிருக்காங்க. அவன் திங்கட்கிழமை செலவு செஞ்சா 30 சொல்லியிருக்காங்க. அடுத்த முதலாவது தடவை சொல்லியிருக்காங்க திங்கள் செவ்வாய் சமமான பணத்தொகையை செலவு செஞ்சிருக்கேன்டா. திங்கள் செவ்வாய் 30. அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க புதன் வியாழனும் ஆகிய 2 நாட்களையும் திங்கள் செலவு செய்த பணத்தின் 2 மடங்குன்னா இந்த 2 நாட்களையும் செலவு செஞ்சது 60. அடுத்த தடவை சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்று புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் செலவு செய்த பணத்தொகையின் அரைவாசின்னு சொல்லியிருப்பதால இந்த 60 அரைவாசி 30. இப்ப கேள்வி என்னடா 5 தினங்களாக செலவு செய்த மொத்த தொகையாதண்டா இவ்வளோதையும் கூட்டுவோம். கூட்டினா 30 60 60 120 120 30 150 அவட என்னண்டா ரூபாய் 150